இல்ல லைட்டா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அந்த சாலட்க்கு. உப்பா? என்ன உப்பு? தூள் உப்பு. சோடியம் கம்மியா இருக்க உப்பு. நல்லா இருக்கு பார்க்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். லெட்டஸ். லெட்டஸ் என்பது ஆங்கில. லெட்டஸ். ஆங்கிலம். சொல்லு தமிழ்ல சொல்லு. நாங்க பேசிட்டோம். தமிழ்ல சொல்லு. லெட்டஸ்னா என்னன்னு? கேபேஜ். கேபேஜே ஃபர்ஸ்ட் தமிழ்ல. அச்சன வச்சுக்கோ. முட்டைகோஸ். வெளிநாட்டு முட்டைகோஸ். சாஸ்க்கு தயிர் ஆட் பண்ணுவோமா? இது ஒரு மாதிரி யோகர்ட் தான் தயிரா போட்டிருக்கா. அழகா இருக்குல்ல அதோட இது பார்க்க. கொஞ்சம் செஞ்சுக்கலாம் பிகாஸ் நம்ம அதிகமான குவான்டிட்டியில செய்யல. ஆமா. அண்ட் கொஞ்சம் மயோ ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்கு வேணும்னு தெரியுது. திக்குது, மறக்குது. இதெல்லாம் ஒரு பிரெக்னன்சி சிம்டம் சொல்றேன். ஆமா. அதோட பெரிய விஷயம் என்னன்றது பிரெக்னன்சிக்கு அப்புறம் அதை சொல்லுமா? போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன். தட் இஸ் வெரி 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 ரியல். சொல்லல அது போஸ்ட்மார்டம் சொன்னோம்னா அடுத்த வேர்ட் என்ன? இட்ஸ் வெரி 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 ரியல். அது கூடவே வந்துரும். நான் சொல்லல, என்னோட கைனக் சொன்னாங்க. போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் இருக்கா அப்படின்னு ஒண்ணு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ். யாராவது கொள்ளணும் போல இருக்குமா? என்ன மாதிரி இருக்கும்? நம்ம போடும் போல இருக்கும். ஓ அப்படி இருக்கும். யூஸ்வலா அது நடக்காது. பசங்க மேல கடுப்பு வரும். அதான் நம்ம பிறந்த பிள்ளைங்க மேல சம்டைம்ஸ் வரும். அப்படியா? ஆமா. எதுக்கு நம்ம இதுங்களுக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னு தோணும். நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு தோணும். நம்மளுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகும்ல. ஃபர்ஸ்ட் டைம் புதுசா எல்லாமே சேஞ்ச் வர ஆகும். பொறுப்பு. செகண்ட் டைம் தான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் எனக்கு பிடிக்காமே இருந்துச்சு. அஃப்ராவை விட்டு அதுக்கு அடுத்து பிள்ளைன்றப்ப அஃப்ராவை தான் எனக்கு பிள்ளை, இது எதுக்கு எனக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓ அந்த மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப அதிகமா இருந்துச்சு. 1.5 வருஷத்துல பெற்றுட்டோம்ல. இப்போ ஒரு டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 2 to 3 years நம்மளோட பாடி திருப்பி ரீகெயின் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும்னு சொல்றாங்க. ஸோ சி செக்ஷனை அஃப்ராவை பார்த்துக்கணும், அஸ்ராக் ஃபீட் பண்ணணும், எல்லாமே இருந்துச்சு. அதில் வீட்லயே பிரச்சனை வேற நடந்துச்சு. இது எல்லாமே வந்துட்டு யாரு கோ த்ரூ பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சும்மா தேவையில்லாம கமெண்ட் பண்றவங்களுக்கு வந்து ஒரு தெரியாது. இதுக்கு முன்னாடி இதை நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் டாக் அபவுட் இட். பட் இஃப் நாட் ஷட். ஏன்னா என்ன பண்ணுவாங்க, அது வந்து ரொம்ப ஈஸியா எடுத்து இதெல்லாம் ஒரு இதுவா இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இது கூட இல்லைன்னா எப்படி அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அது வந்து அதுவும் இல்லாம எப்படின்னா அந்த காலத்துல 5 பிள்ளை 6 பிள்ளை அதுதான் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். எனக்கு என்னன்னா அவங்க வளர்ந்த விதமே வேற, நாங்க பார்த்த உலகம் வேற, இதுக்கப்புறம் வர பிள்ளைங்க பாக்குற உலகம் வேற. அதனால வந்து அந்தந்த இதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு எல்லாமே மாறுபடும். நம்ம சாப்பிடுறதுல இருந்து அது மாறுது. சாப்பாட்டுல இருந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு வேற, அவங்க சாப்பிட்ட சாப்பாடு வேற, எல்லாமே வேற, லைஃப் ஸ்டைல் வேற. அவங்க சாப்பிட்ட சாப்பாடு நல்லா சாப்பாடு. நம்மளே வந்து 2-3 பிள்ளையா தான் வளர்றோம்ல. சோ நம்மளுக்கான பர்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு சின்ன வயசுல இருந்து. இதுதான் பெரிய பர்டனாவே தெரியுது.